ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா நியூவாக டிஷ் செய்யறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஏன் குக்கிங்க்கு முன்னாடி எப்போதுமே இந்த மாதிரி திங்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னா, நம்ம குக்கிங்கை ஃபாலோ பண்ணும்போது அவுட்புட் சில பேருக்கு சரியாக வராது. எங்களை பொறுத்தளவுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதோட குவான்டிட்டி, அளவு இதெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட்டு நம்ம அதை ப்ராப்பராக பண்ணால் இன்புட் கரெக்டாக இருக்கும்போது அவுட்புட்டும் நல்லாவே வரும். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட நேம் மரவள்ளி கிழங்கு அடை. எங்கள் ஊர் சைடில் இதை சவாரிக்கட்டை கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 கிலோ கிழங்கு வாங்கி அம்மா மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பீல் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அரைப்படி அரிசி, புழுங்கல் அரிசி, இது படியில் அரைப்படி. நெக்ஸ்ட் இல்லைன்னா 1/2 கிலோ அரிசி, அதை ஊற வைக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு மம்மி குக் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அரைப்படி அரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல, இது ரேஷன் புழுங்கல் அரிசி தான். இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இதை கிரைண்டரில் அரைக்கும் போது இது கூட இதுக்கு தேவையான அளவு சோம்பு, அப்புறம் உப்பு, இது ரெண்டுத்தையும் இந்த அரிசி கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த அரைச்சி எடுத்த மாவு கூட ஆட் பண்ண போகிற திங்ஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, இப்போது அதை பீல் பண்ணி அழகாக இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதை நம்ம ஃபைனலாக இதில் கிடைக்க போகிற மாவோட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம். இந்த மரவள்ளி கிழங்கு மாவு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அடையாக ஊற்றி எடுத்தோன்னா சூப்பராக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சாச்சு. இது நல்லா சூடு ஏறினோடனே நம்ம ரவுண்டாக ஒரு அடை ஊற்றலாம். இப்போ இந்த கல் நல்லாவே சூடு ஏறிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம், அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே சூடு ஏற விட்டு இப்போது நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி ஊற்றிக்கலாம். சில பேர் நல்லா மெலிசாக சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா மொத்தமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் மீடியமாக அழகாக ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஆயில் ஊற்றி அழகாக திருப்பி போட்டால் அடை ரெடி ஆகும். நார்மலாக அடை எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமலும் சாப்பிட்லாம். ஆனால் இப்போ நம்ம சைட் டிஷ் வேணும்னா அழகாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணோன்னா அதுவே போதுமானது. ஸோ அதுக்கு ஒரு தேங்காய், அதை கீனி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டுக்கல்ல, உப்பு, வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் சட்னி அடைக்கி சைட் டிஷ் ரெடி ஆகிடும். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு வேணும்ல. ஸோ அடுப்பில் இது மாதிரி ஒரு வாணலி வச்சாச்சு. அது நல்லா சூடு ஏறினோடனே ஆயில் ஊற்றி அப்புறம் கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து போட்டுக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது ஆயில் ஊற்றி இது நல்லா சூடு ஏறினோடனே நம்ம வெயிட் பண்ணுவோம். இது நல்லா காயணும்ல, நல்லா எண்ணெய் காய்ஞ்சி கடுகு போட்டால் தான் நல்லா வெடிச்சு வரும். அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்குள்ளே கடுகு எடுத்து வைக்கிறது, கருவேப்பிலை எடுத்து வைக்கிறதுலாம் இந்த டைமில் நம்ம பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இப்போ எண்ணெயை பார்க்கும்போதே தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு காஞ்சிருச்சா இல்லையான்னு. இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டோடனே நல்லா வெடிச்சு வருதா. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கருவேப்பிலை நல்லா போட்டு
நல்லா கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி அவ்வளோதான். இப்போ தாளிப்பு ரெடி. இதை தூக்கி இந்த சட்னியோட கலந்தா பக்காவான ஒரு தேங்காய் சட்னி, அடக்கி ஒரு சைடிஷ் ரெடி. ஓகே காய்ஸ், ஃபைனல் அவுட்புட் அடை வித் தேங்காய் சட்னி ரெடி. மரவள்ளிக்கிழங்கு அடை வித் தேங்காய் சட்னி அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியாது. ஸோ இந்த அடை நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நல்லா நம்ம வந்துட்டு அந்த கிழங்குலாம் போட்டிருக்கனால நல்லா பஃபியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், யம்மியாக இருக்குது. எங்கள் வீட்டிலங்கிறதுனால நான் சொல்லலை, நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் கைஸ்.